ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இது வந்து படம்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு சீரிஸ். அதாவது முதல் எபிசோடு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த எபிசோடு வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் போட்டிருந்தாங்க. அந்த சீரிஸோட பேர் வந்து இது ஒரு டெலிவிஷன் சீரிஸ் தான். த சேர் கம்பெனி அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ் தான் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு. ஒரே ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஒரு எபிசோடு வந்து முடிஞ்சிருது. பட் ஆனால் அந்த ஒரு எபிசோடுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்கு வந்து உருவாக்கிறோம். ஏன் இந்த சேர் கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் வச்சாங்க அப்படின்றதுக்கு வந்து முதல் எபிசோட்லேயே வந்து ஓப்பனாக அந்த ஸ்டோரிக்குள்ளேயே வந்து சீக்கிரமே போயிடுவாங்க. அதாவது டிம் ராபின்சன் அவர் தான் வந்து இந்த இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு காமெடியன், டிவி ஷோ நிறையா வந்து பண்ணியிருக்காரு, நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரும் கூட. ஸோ அவர் தான் இந்த ஒரு இதை வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து இந்த சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் நான் அவரோட படங்கள் அந்த டெலிவிஷன்லாம் வந்து முன்னாடி பார்த்ததில்ல. பட் இந்த ஒரு ½ hour பார்க்கும்போது அந்த மனுஷன் என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஒரு ½ hourக்குள்ள அதாவது சில பர்சன்லாம் இருப்பாங்க, ஒரு சின்ன வயசு வச்சு வந்து விடவே மாட்டாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே நிற்பாங்க. அது என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிற வரையும் அவங்க மைண்ட் வந்து விடவே விடாது. அதுலேருந்து ஒரு மூவ் ஆன் ஆகவே மாட்டாங்க. அதனால வந்து நிறைய அவங்களோட அந்த ப்ரெசன்ட் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனை வரும். அதாவது அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறப்ப கரண்ட்டாக அவங்க என்னென்னலாம் பார்த்துக்கணுமோ என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க. அதனால நிறைய இஷ்யூ வரும். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து ஓகே போனால் போயிட்டு போதுன்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. பட் இந்த பர்சன் எப்படின்னா விடவே விடாத ஒரு பர்சன். ஸோ இது எப்படி ஒரு ஆரம்பிக்குதுன்னா வந்து அவர் சின்ன விஷயத்துக்குமே வந்து பெருசாக ஒன்று பண்ணுறவர். அந்த மாதிரி தான் வந்து அவரோட ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஒரு டின்னர் மாதிரி போகிறாங்க. அதிலே வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே சொல்லிடுறாங்க அவர் வந்து ஒரு விஷயத்தை விடாமல் அதை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாருன்னு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து இருக்காரு. ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவர் தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காரு. அதுக்கு இவர் கீழே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கம்பெனி, ஒரு செட்டப் அதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய வந்து ஒர்க் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து இவங்க கம்பெனி வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இவர் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து சைன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரேட் பொசிஷனில் இருக்காரு. அவர் கீழே வந்து ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 10-12 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அதை இதை ஆரம்பிக்கிறதுக்காக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுக்கணும். எல்லாமே சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட பெஸ்ட் ஸ்பீச்சாக இருக்கணும் அப்படி இப்படின்றாங்க. இவருமே வந்து ஒரு பெருசாக ரெடிலாம் பண்ணிடுற ஸ்பீச்சை இவர் நினச்ச மாதிரியே வந்து பக்காவாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்றாரு. சூப்பராக கொடுத்துட்றாரு அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, நான் வந்து அங்கேருந்து ஸ்பீச் ஆரம்பிக்குது. இந்த நான் சொன்னது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சுது. சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்றாரு. அந்த வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்றாரு. எல்லாமே வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. போய் அந்த சேரில் உட்கார்றாரு. ஸ்பீச் கொடுத்துட்டு அந்த சேரில் போய் உட்கார்றாரு. சேர் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடுறாரு. எல்லாம் சிரிச்சிடுறாங்க. அதாவது மேடையில் உள்ள அவங்களோட கம்பெனி அந்த ஸ்டாஃப்ஸும் சிரிச்சிடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நிறையா ப்ரெஸ் வந்திருக்காங்க, நிறைய பாஸஸ், பெரிய பெரிய பாஸ் வந்திருக்காங்க. அவரோட பாஸ் எல்லாம் அவங்க எல்லாமே சிரிச்சிடுறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு அவமானமாயிருது. இதனால டக்குன்னு ஸோ இப்படி வந்து எல்லா அவரோட பாஸஸ், அவரோட ஸ்டாஃப் எல்லாமே திட்டினால வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து அவமானமாயிருது. இருந்தாலும் அந்த டயத்தில் வந்து அதை கொஞ்சம் ஓரளவு வந்து சமாளித்து அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு கீழே வந்துடுறாரு. பட் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு அவருக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டில் சமையல் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாரு. எல்லாத்தையும் திட்டுறாரு. அவர் பையனை திட்டுறாரு. ஒய்ஃபு கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருப்பார். நைட்டு தூக்கத்துலேயுமே வந்து அது வந்து அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா அந்த சேர் உடஞ்சிருச்சு, நமக்கு ரொம்ப அவமானம் போயிடுச்சு, நம்மளை எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகவே மாட்டாரு. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வராரு. ஆஃபீஸுக்கு வந்தால் எல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிறையா ஃபார்ம் சைன் பண்ணணும். அவர் தான் நிறையா ப்ராஜெக்ட் டைமே வந்து சொல்லணும், இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க நம்மளை வந்து இதை வச்சு கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து இதை வந்து ஒரு ஃபன்னாக கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, நேற்று எப்படி நான் விழுந்த பார்த்திக்கலாம், நல்ல வேளை நான் சாகலை, இதே ஒரு வயசானவங்க விழுந்துருந்தாங்கன்னா அவங்க நேரம் இறந்து போயிருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அந்த இதை மேனேஜ் பண்ணிடுறாரு. அவங்க எல்லாம் வந்து நாங்கள் கூட நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு நினச்சேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மீட்டிங் விட்டு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த டயத்துக்கு அவர் அப்படி சமாளித்தாலும் அதை அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. எப்படிதான் அந்த சேர் உடையலாம், நம்ம பாசஸ் முன்னாடி எப்படி நம்மளை இப்படி ஒரு அவமானத்துக்கு உள்ளாயிட்டமே, அந்த சேர் கம்பெனி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாரு. இங்க இருந்தா வந்து அந்த சீரிஸ் வந்து ஆரம்பிக்குது. நல்லாவே ஒரு 32 நிமிஷத்துல வந்து அதனால தான் அந்த சீரிஸ் பேரே வந்து இந்த சேர் கம்பெனி வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு அவமானம் போயிடுச்சு. அந்த சேர் கம்பெனிக்கு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு எடுத்து கால் பண்றாரு. அவங்க பார்த்தா என்ன சொல்றாங்க, இந்த கம்பெனி தானே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து இந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆகும் அவங்க சொல்றாங்க. நம்ம எப்பவுமே ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணா என்ன வரும், இந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். அவங்களும் அதே தான் சொல்றாங்க, எனக்கு ரெக்கார்ட் எல்லாம் ஆகக்கூடாது, ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. நாங்கள் வந்து அந்த டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த சேர் கம்பெனி அதை பார்த்துறாரு. பட் அதில் வந்து அந்த அட்ரஸோ அந்த பெரிய கான்டாக்ட் நம்பரும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் நம்பர் தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம டிவி மிக்ஸில் வாங்கினா ஒரு சப்போர்ட் நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஸோ அவர் எடுத்து அது கால் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அந்த சேர் கம்பெனி வந்து நாங்கள் தான் கஸ்டமர் கால் எடுக்கிறோம், பட் அதே மாதிரியே நாங்கள் ஒரு 10-15 கம்பெனிக்கு எடுக்கிறோம். நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கம்பெனியோட அந்த சேர் தயாரிக்கிறவங்கள்ட்ட வந்து மேனுஃபேக்சர்காரங்கள்ட்ட வந்து பேச முடியாது, நாங்கள் அவங்களோட கஸ்டமர் கேர் பார்க்கணுன்றாங்க. எனக்கு அவங்களோட இமெயில் ஐடி கொடுங்கன்னு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதில் பெரிய டென்ஷனாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நேம் போடுறாரு. அது உள்ள வந்து அட்ரஸ் இல்லை. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் உள்ள போனால் என்ன இருக்கும், பாலிசி இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், சப்போர்ட் டீம் இருக்கும், பிரைவசி இருக்கும், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குல்ல. அதை பற்றி இவர் கான்டாக்ட் உள்ள போகிறாரு. ஒரு ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடி தான் இருக்குது.
அதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அது இருக்குது. அதில் ஹைன்னு சேட் பண்ணுறாரு. இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆர்டர் பண்ண என்ன ஆகும், அவங்கன்னு ஒரு கீவேர்டு வச்சிருப்பாங்க. அந்த கீவேர்டு கொடுத்தா மட்டும் தான் அதுக்கான ஆன்சர் வரும். இவர் வந்து ஹைன்னு போடுறாங்க, இவர் வந்து ஹைன்னு போடுறாரு. நான் வந்து உங்களோட மேனுஃபேக்சர் டீம்கிட்ட பேசணுன்றாரு. அவங்க திருப்பி அந்த ஆன்லைன் சைட் ரிப்ளை பண்ணுது, ஐ டிட் அண்டர்ஸ்டுட், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ, இவர் என்ன ஒரு கீவேர்ட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்லைனில் வந்து அந்த சாட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணும். ஏன்னா அது ஒரு மெக்கானிசம், அது ஒரு மிஷின், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு அல்காரிதம் போட்டு வச்சிருப்பாங்க. இவர் வந்து இது எனக்கு டேரெக்டாக அந்த மேனுஃபேக்சர் கம்பெனியோட கான்டாக்ட் வேணுன்றாரு. அவங்க வந்து ஐ டிட் அண்டர்ஸ்டுட் சொல்லி அதே மாதிரி ரிப்ளை வந்துட்டு இருக்கு அந்த ஆன்லைன் சாட்டில். டென்ஷன் ஆகி அங்கே வந்து ஃபக்கப் அப்படி இப்படி பெரிய கெட்ட வார்த்தையில போட்டு டைப் பண்ணி அதுலேருந்து வெளில வந்து மறுபடியும் டெப்த்தாக அந்த வெப்சைட் உள்ள இறங்குறாரு. அந்த வெப்சைட்குள்ளே இறங்கினோடனே வந்து ஒரு இமெயில் ஐடி கிடைக்குது. அந்த இமெயில் ஐடி எடுத்துட்டு பெருசாக போடுறாரு. யார் இந்த இமெயிலை வந்து இந்த டீமை நீங்கள் பார்க்குறீங்களோ எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க, எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு, நான் ஒரு மேடையில் வந்து நான் அப்படி விழுந்துட்டேன், ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்து என்னோட பாஸ் முன்னாடி நான் சேர் உடஞ்சி விழுந்துட்டேன், அந்த சேர் யார் ரெடி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக டைப் பண்ணி டென்ஷன் ஆகி அந்த இமெயில் சென்ட் பண்ணிட்டாரு. திருப்பி வந்து ரிப்ளை வருது, இந்த இமெயில் வந்து சர்வீஸில் இல்லை, இது வந்து ஒரு கரெக்டான இமெயில் ஐடி இல்லை. அதில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி திருப்பி கஸ்டமர் இருக்காரு அப்படின்னு செம்மையாக திட்டுறாரு. இதுக்கிடையில் வந்து இவர் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து அவர் ஆஃபீஸ் ரூம்க்குள்ள தான் பண்ணுறாரு. பட் யாராச்சும் உள்ளே வந்தால் அப்படியே நார்மல் ஆகிடுவார். திருப்பி இந்த டென்ஷன் முடுக்கு போவார். திருப்பி யாராச்சும் கதை தட்டி ஏதாச்சும் ஒரு கேட்க வந்தால் திருப்பி ஒரு நார்மல் முடுக்கு போயிடுவார். இந்த கேப்பில் அவருக்குன்னு சொல்லி சில வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பியும் வர்றவங்கள்ட்ட ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் திருப்பி அந்த கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி ரொம்ப திட்டுறாரு. இந்த மாதிரி இமெயில் ஐடி சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு. சார் உடஞ்சிருச்சுன்னா வந்து யாருக்காச்சும் ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டாங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் லீகலாக வந்து அதை கேஸ் ஃபைல் பண்ண முடியும், சும்மா உழுந்ததுக்காக வந்து உங்களால் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கடுப்பாயிட்டார். அப்போ என்ன ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஒரு வயசானவங்க அதே கம்பெனி சேர தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணி தள்ளி விட்டு அவங்க வந்து ஒரு டெத் டைமுக்கு போயிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம லீகலாக அந்த கம்பெனி மேலே கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அவங்கள கொள்றதுக்கு 2-3 பிளான்லாம் போடுவார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த ஆஃபீஸில் ஒரு வயசான ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க, அங்கே டென்ஷன் ஆகுது. இப்படி ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து இது ரொம்ப டென்ஷன் ஆகி அது கிடைக்க மாட்டேதே கரெக்டான அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு அவரோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு பழைய ஓல்டு அந்த சோகமான சாங்ஸ்லாம் யூடியூப்ல கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டு ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஸ்வைப் பண்ணுறப்ப அவரோட ஆஃபீஸோட பழைய ஃபோட்டோ ஒன்று மாட்டோம். அதில் பார்த்தா அந்த குரூப் ஃபோட்டோ பின்னாடி அதேமாதிரி ஒரு சேர் இருக்கும், அந்த கம்பெனி அந்த அட்ரஸோட அந்த ஸ்டிக்கரில் ஒன்று இருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சி நைட்டோட நைட்டாக கிளம்புறாரு. அந்த மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போய் அந்த கம்பெனிக்குள்ளே பார்த்தா அந்த கம்பெனிக்குள்ளே வந்து அந்த மேனுஃபேக்சர்னு சொல்லி அந்த அட்ரஸ் போட்டிருக்கு, அது உள்ள எதுவுமே இல்லை. ஒரு பெரிய பலூனாக இருக்குது, அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தா இவர் வீட்டில் வந்து அவசரமாக கிளம்புறதுனால வந்து வயிறு கலக்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இவர் தெரியல. திருப்பி என்ன பண்ணுறாரு, அது ஒரு பெரிய ஒரு குடோன்மா இருக்குது, அதை வந்து ஒரு அன்அஃபிஷியலாக தான் உள்ளே போய் பார்க்குறாரு, எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு, அதில் நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. திருப்பி வெளில ஓடி போயிடுறாரு. ஆஃபீஸ் வந்தோடனே ஆஃபீஸில் ஒரு வச்சு செய்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ இப்போ கரண்ட்டாக வந்து 2-3 நாள் நீ எந்த வேலையுமே பார்க்க மாட்டேற, உனக்கு நிறைய நமக்குன்னு சொல்லி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து செக்யூரிட்டியை வந்து அசைன் பண்ணுறதுக்காக உனக்கு நீ தானே ப்ராஜெக்ட் மேனேஜர், நீ சைன் பண்ண தான் அவங்க செக்யூரிட்டி அசைன் பண்ணுவாங்க, நீ இப்போ சைன் பண்ணாதனால வந்து செக்யூரிட்டி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இல்லை 2-3 பேர் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல் இப்படி பண்ணினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையில் வந்து திட்டுறாங்க. அந்த ஃபக்கப் அப்படிலாம் சொல்லிட்டு திட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாரு. அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாரு, தேவையில்லாமல் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ, வேணாமே இதை நம்ம விட்டு வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த சேரை வந்து உடனே சேரை வந்து ஒரு ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதில் இருந்தால் உள்ள போய் எல்லாத்தையுமே செக் பண்ணுவார்ல, அந்த ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிட்டு அவர் பாட்டு திருப்பி நம்ம நார்மல் லைஃப் போயிடலாம், நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் வேகமாக இவர் பின்னாடியே தொடர்ந்து வந்து 2 அடி அடிக்கிறார். 2 அடிச்சு கீழே வந்தோடனே, இனிமேல் வந்து அந்த சேர் கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணாத, இனிமேல் அதை பற்றி நீ எதுவுமே தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்னைக்கு அதை விட்டு மூவ் ஆகலாம் போய் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துறாரோ அந்த டேட்டில் ஒரு அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் வந்து இவர் 2 அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டு, இனிமேல் அந்த சேர் கம்பெனியை பற்றி நீ எதை பற்றியுமே தேடக்கூடாது, எதை பற்றியுமே விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓடுறாரு. அவரை துரத்துக்கிட்டே போகிறப்ப அவரை பிடிக்க முடியல, டக்குன்னு அதோட முடிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு 32 மினிட்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், இவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் சூப்பராக சப்போர்ட் ஆகுது. அதில் இவர் அந்த டின் ராபின்சன் ஆக்டிங் செம்மாட்டியாக இருக்குது. அந்த என்ன அந்த ஒரு 1/2 hour ஒரு அந்த டென்ஷன் ஆகி அந்த ஃபேமிலிகிட்ட கோவமாக காட்டுறது, ஆஃபீஸில் கோவமாக காட்டுறது, அதே நேரத்தில் வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் நடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த ஒரு 32 மினிட்ஸ் வந்து போகிறதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஒரு 32 மினிட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இவரே வந்து அந்த சேர் கம்பெனியை வந்து வச்சு செய்யலாம்னு சொல்லி விட்டுட்டு வெளியில் வராரு. அந்த நேரத்தில் அவங்க எவனோ ஒருத்தர் வந்து ஒரு அடிச்சுட்டு மறுபடியும் அது உள்ளே போவாரா இல்லையா சொல்லி அடுத்த எபிசோடு எப்போ சொல்லி வெயிட் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சப்டைட்டில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. பட் ஆனால் ஒரு 32 மினிட்ஸ் வந்து ஒரு போர் அடிக்காமல் செம்மையாக போகும். ஒரு சின்ன ஒரு சேர் உடஞ்சி ஒரு அவமானப்பட்டுட்டாரு இல்லை கீழே உட்காந்துருக்கவங்க முன்னாடி, அதுக்காக அந்த சேர் கம்பெனியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அது என்னெல்லாம் அவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு 32 மினிட்ஸில் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். இப்போ நான் சொன்னதை விட நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிட்டு அவர் இதுதான் பண்ணுறாருன்னு, ஆனாலும் உங்களுக்கு பார்க்குறப்ப அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு 32 மினிட்ஸ் தான்,
தான். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆக்டிங் வைஸாகவும் சரி, அவர் அந்த ஒரு சேர் கம்பெனிக்கு என்னென்னலாம் தேடுறாரு, இப்படிலாம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நுணுக்கங்களை அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அவரோட ஆக்டிங், டீன் ராபின்சன் அவரோட ஆக்டிங், அவரோட டென்ஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு அவமானத்தை தாங்க முடியாமல் ஒரு இது, அந்த ஒரு இதிலே வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயமும் தான் வந்து அந்த இந்த ஒரு 32 மினிட்ஸ் வந்து அப்படியே அழகாக வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தாராளமாக அந்த ஒரு சீரிஸ் பாருங்கள். உண்மையிலே உங்களை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணும். என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும். உங்களே வந்து ஒரு டென்ஷன் ஆகிக்கிறோம் அந்த மனுஷன் பண்ணுறதுல. பட் இது வந்து ஒரு காமெடி த்ரில்லர் சீரிஸாக தான் வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோடில். நன்றி.